விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மீனாட்சிபுரம் மலைக்கோவிலில் ஆதி மனிதர்களின் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. மேலும் இந்த ஓவியங்களில் பறக்கும் தட்டு போன்ற சில பொருட்களும் காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்ட எல்லையில் ராஜபாளையம் அருகே மீனாட்சிபுரத்திலிருந்து தென்மலை செல்லும் சாலையில் குன்றக்குடி என அழைக்கப்படும் 4 மலை குன்றுகள் அருகருகே உள்ளன. இதில் ஒரு குன்றில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமணர் படுக்கை குகை பாறை ஓவியங்களும், மற்றொரு குன்றில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்ட மகாவிஷ்ணு சிற்பமும் உள்ளது. மேலும் இரண்டுக்கும் இடைப்பட்ட குன்றின் சரிவில் மாமல்லபுரத்தில் உள்ள வெண்ணெய் உருண்டை என அழைக்கப்படும் வானிலை பாறை போன்ற ஒரு பெரிய பாறை ஒன்றும் அங்கு தனியாக நிற்கிறது. மேலும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சில அரிய பாறை ஓவியங்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று நம்பப்படுகிறது. இந்த ஓவியங்கள் அந்த கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை மட்டுமல்ல, ஒருவேளை அவர்கள் சந்தித்த வினோதமான விஷயங்களையும் பிரதிபலிக்கின்றன என்று கூறுகிறார்கள். குறிப்பாக விலங்குகளை ஆயுதங்களால் தாக்குவது, சூரியன், புலி, யானை போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன. வேட்டை காட்சியில் குழு தலைவன் கிரீடம் அணிந்திருப்பது போன்ற ஓவியங்களும் உள்ளன. அதே போல இந்த குன்றக்குடி மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சில ஓவியங்களில் வினோதமான உருவங்கள் காணப்படுகின்றன. வட்ட வடிவங்கள், நீண்ட கழுத்துடைய விலங்குகள் மற்றும் புரியாத குறியீடுகள் போன்ற இந்த உருவங்கள் சிலரால் ஏலியன் வருகையின் சான்றுகளாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகின்றன. ஆனால் உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் இல்லாததால் இது வெறும் யூகமாகவே உள்ளது. மேலும் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் உள்ள குகைகளை உற்று நோக்கும் போது மலை உச்சியில் உள்ள ஓர் குகையிலும் பாறை ஓவியங்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது. ஆனால் அங்கு செல்ல முடியாத அளவிற்கு பாறை செங்குத்தாக இருந்தது என்று கூறுகிறார்கள். ஆலயங்களில் உள்ள மன்னர் கால ஓவியங்களையே நாம் பெருமையாக அன்னார்ந்து பார்த்து வரும் காலத்தில் அதற்கு முந்தைய ஆதி மனிதனின் ஓவியங்கள் அந்த குக்கிராமத்தின் மலைக்குன்றில் ஆரவாரமின்றி பல நூற்றாண்டுகளாக உள்ளது. மேலும் சிலர் இந்த ஓவியங்களில் உள்ள சில உருவங்கள் விண்வெளி கப்பல்கள் அல்லது ஏலியன் உயிரினங்களை பிரதிபலிப்பதாக நம்புகிறார்கள். குறிப்பாக வட்ட வடிவங்கள், வினோதமான தலைகள் மற்றும் பறக்கும் தட்டுகள் போன்ற உருவங்கள் ஏலியன் வருகையின் சான்றுகளாக இருக்கலாம் என்று அவர்கள் வாதிடுகின்றார்கள். ஆனால் பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மறுக்கின்றார்கள். சில ஓவியங்கள் மிகவும் குறுகலான குகைகளுக்குள் வரையப்பட்டுள்ளன. அங்கு செல்வது மிகவும் கடினம். மேலும் சில ஓவியங்கள் இப்போது அழிந்து போன விலங்குகளின் உருவங்களை பிரதிபலிக்கின்றன. இந்த ஓவியங்கள் எப்படி வரையப்பட்டன, எதற்காக வரையப்பட்டன என்பது இன்றும் மர்மமாகவே உள்ளது. மேலும் ராஜபாளையத்தில் காணப்படும் சில பாறை அமைப்புகள் இயற்கையாக உருவானவையா அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. 5000 ஆண்டு பழமையான இந்த அரிய பாறை ஓவியங்கள் தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளன என்று கூறுகிறார்கள். மழை, வெயில் மற்றும் காற்று போன்ற இயற்கை காரணங்களால் ஓவியங்களின் நிறம் மங்கிப்போதல் மற்றும் சிதைவு ஏற்படுகிறது. அறியாத நபர்கள் ஓவியங்களின் மீது கிறுக்குவது, கற்களை எறிவது போன்ற செயல்களால் மேலும் இது சேதப்படுகிறது. மேலும் இந்த பாறை ஓவியங்கள் வெறும் கலைப்படைப்புகள் மட்டுமல்ல, அவை நமது முன்னோர்களின் வாழ்க்கை முறை, நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வரலாற்று சான்றுகள். மேலும் சமீபத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அதிகாரிகளுடன் இந்த இடத்தில் உள்ள பானிரை கல் மற்றும் பாறை ஓவியங்கள் உள்ள குன்றை பார்வையிட்டார். மேலும் அந்த படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். இங்கு 3 குகைகளில் பாறை ஓவியங்கள் இருந்த நிலையில் மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாததாலும் பாதுகாக்கப்படாததாலும் அழிந்து ஒரு குகையில் மட்டுமே எஞ்சியுள்ளது என்றும், இங்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தொல்லியல் சுற்றுலா ஏற்படுத்த வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த இடத்தை மேலும் ஆராய்ந்தால் பல மர்மமான கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.